ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் ஹேமா ஆர்ட்ஸ் கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோமேட் ஸ்கல்ப்டோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் டேப் தான் யூஸ் பண்ணுறேன், பட் மவுஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் எங்கே நேவிகேட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மவுஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நோமேட் ஸ்கல்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நோமேட் ஸ்கல்ப்டை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பியர் காட்டும். வந்து கிளேன்ற ஒரு டூல் வந்துட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு எப்பயும் நோமேட் ஸ்கல்ப்ட் ஓப்பன் பண்ணதும் பண்ணுற விஷயம் வந்துட்டு இந்த லைட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, சூரியன் மாதிரி, இதை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த லெட் பிபிஆர் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு மேட் கேப்புக்கு சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேவா, இப்போ இந்த மேட் கேப் சேஞ்ச் பண்ணதும் இது வந்துட்டு ஒரு கிளே மாதிரி ஒரு மெட்டீரியலில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, அதே மாதிரி இந்த மேட் கேப்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி நிறைய மேட் கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இதை தான் வச்சு ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா, அதுதான் எனக்கு கொஞ்சம் கிளே மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை வச்சுப்பேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இந்த இமேஜ் மாதிரி இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த பேக்ரவுண்டுன்னு இருக்குல்ல, இந்த பேக்ரவுண்டில் கலருன்னு இருக்குல்ல, இந்த கலர் வந்துட்டு கீழே இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் எப்பயுமே ஒரு மாதிரி ஒன்று பிளாக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரே கலர், இதுதான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கிரேடியண்ட்டாக யூஸ் பண்ணுறதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் ஒயிட்டு, இதில் ஒரு மாதிரி க்ரே, இது மாதிரி கூட நீங்கள் கிரேடியன்ட் கூட வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த என்விரான்மெண்ட்ன்றது வந்துட்டு இந்த மேட் கேப் இருக்குல்ல, அதோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு ஒரு கலராக அது கொடுத்துரும் பின்னாடி. ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் ஆர்த்தோகிராஃபிக்கு மாற்றிக்கணும். ஓகேவா, பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் ஆர்த்தோகிராஃபிக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்மளால கரெக்டாக அதோட ஷேப்பை பார்த்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ ஜூம் பண்ணிங்கன்னா வந்துட்டு, இருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த 3 பாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, ஷேர் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணோன்னா இந்த ஆடுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாக்ஸு, சிலிண்டர், இது எது வேணால் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ ஹெட்டுன்னு ஒன்று இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஹெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பியரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்பியரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆர்த்தோகிராஃபிக்கில் இருக்கா, பெர்ஸ்பெக்டிவ் மாத்திரம் அதோட வியூவே சேஞ்ச் ஆகுதா. இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஜூம் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் ஜூம் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜூம் ஆகும். இதோட அவுட்டர் லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வச்சு ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால நம்ம வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆர்த்தோகிராஃபிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஏன் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆர்த்தோகிராஃபிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு இந்த மாதிரி நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு ஒர்க் பண்ணியிருந்தா கூட இப்போ இப்போ இந்த மேலே இருக்குல்ல, இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஆர்த்தோகிராஃபிக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, மறுபடியும் நீங்கள் அதை வந்து டேர்ன் பண்ணும்போது பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். ஓகேவா, அதனால நம்ம வந்துட்டு ஆர்த்தோகிராஃபிக்கில் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஆர்த்தோகிராஃபிக் வச்சோடனே உங்களுக்கு தெரியும் அதோட அவுட்டர் லைன்ஸு நம்மளுக்கு வந்து கரெக்டாக விசிபிள் ஆகும். ஓகேவா, நம்ம எப்படி டேர்ன் பண்ணாலும் அதோட கரெக்ட் அவுட்லைன் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அதனால அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆர்த்தோகிராஃபிக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, டெலீட் பண்ணிட்டு இந்த டிஃபால்ட் ஸ்பியரே வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம இப்போ அந்த டிஃபால்ட் ஸ்பியரே வச்சுட்டு இப்போ இங்கே கீழே ஒயர் ஃப்ரேம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்துட்டு பாலிகான்ஸ் எவ்வளோ பாலிகான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதோ இங்கே காட்டுது பாருங்க. இப்போ இங்கே இருக்குல்ல, இதில் தான் நம்மளுக்கு இதில் எவ்வளோ பாலிகான்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே காட்டும். ஓகேவா, இப்போ இதில் வந்து 98.3K இருக்குது. ஓகேவா, 98.3K பாலிகான்ஸ் இருக்குது.
இதை வச்சு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் அந்த டிஃபால்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அதை டெலீட் பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்பேரை ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த நியூ ஸ்பேர் ஆட் பண்ணதும் பாருங்க, இந்த பாலிகான் கவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி ஒரு பாலிகான் கவுண்ட்ல நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? எப்பயுமே இந்த பாலிகான் கவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போச்சுன்னா கிராஷ் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த நியூ ஸ்பியரை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணதும் இங்கே வேலிடேட்னு ஒன்று காட்டுதா? ஆஃப் பண்ணிப்போம். வேலிடேட்னு காட்டுதா? இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைடில் இங்கே டூல்ஸில் இருந்துச்சுல கிளே, அதெல்லாம் வந்துட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதில் வந்துட்டு எவ்வளோ பாலிகான்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் வேணும், அப்புறம் அந்த போஸ்ட் சப்டிவிஷன்ஸ் லெவல் இருப்பாங்க. இப்போ இதை டிக்ரீஸ் பண்ணோன்னா அது ஒரு கியூபாகவே மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதை வேலிடேட் பண்ணணும் பாருங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு மாதிரி கோடா தெரியுதா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, இப்போ இங்கே இந்த லைட் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளார இந்த ஸ்மூத் ஷேடிங்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்மூத் ஷேடிங்னு ஒரு ஆப்ஷன் இது ஆட்டோவில் இருக்குல்ல, இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணீங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்க. இதை ஆஃப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டூல்ஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த டூல்ஸ் பார்ல வந்துட்டு நிறைய டூல்ஸ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு கிளே, ப்ரஷ், மூவ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கிளேன்னு இருக்குல்ல, இப்போ இந்த கிளே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு நார்மல் கிளே ஸ்கல்ப்சர் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், கிளேவை மேலே மேலே ஏற்றிட்டே போவோமா, அதே மாதிரி தான் இது. இது மாதிரி ஏற்றிட்டே வர வேண்டியதான் ஏற்றுறதுக்கு. ஓகேவா? அது மாதிரி ஒரு லேயராக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக கிளே ப்ரஷ். ஓகேவா? இப்போ இதையே வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த ப்ரஷ்ஷு. ஓகேவா? ப்ரஷ்ஷும் அதே மாதிரி தான் இருக்கும், ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரைட் சைடில் இருக்கக்கூடிய டூல்ஸோட செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ளே வச்சுக்கலாம். ப்ளே வச்சுட்டு இப்போ இந்த பார் இருக்குல்ல, இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரஷ்ஷோட சைஸு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்படியே அதுக்கு கீழே இருக்க இந்த பாரை நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட இன்டென்சிட்டிக்கு வரும். இன்டென்சிட்டின்னா என்னன்னா, இப்போ இந்த கிளே இருக்குல்ல, இப்போ லோ இன்டென்சிட்டியில் வைக்கணும். லோ இன்டென்சிட்டியில் வச்சிங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. ஓகேவா? இப்போ அதுவே நம்ம ஃபுல்லாக இன்டென்சிட்டி ஹை பண்ணிக்கலாம். ஹை பண்ணிட்டு வச்சிங்கன்னா அது வந்துட்டு இன்னும் நல்லா அந்த கிளேவை பில்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த இன்டென்சிட்டி. ஓகேவா? இப்போ இந்த சிமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது தெரியும். பட் இது வந்துட்டு இந்த சிமெண்ட்ரின்றதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒர்க் ஆகுது, ஒரே பக்கம் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த சிமெண்ட்ரி நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா தான் ரெண்டு சைடும் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுக்கு கீழே இந்த சப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ அந்த சப்பை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இப்போ நம்ம கிளேவை ஆட் பண்ணுறதுக்கு பதில் இப்போ அது கிளேவை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதை வச்சு சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மூத் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்மூத் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்க டூல்ஸ் பார்லையும் இருக்கும். இங்கேயும் இதோ பார்த்தீங்களா, இங்கேயும் ஸ்மூத் இருக்குது. ரெண்டுமே ஒரே இதுதான். இப்போ பாருங்க, இந்த ஆன் பண்ணால் இங்கேயும் ஆன் ஆகிடுது. ஓகேவா? ரெண்டுமே ஒரே இதுதான். இப்போ நம்ம ஸ்மூத் ப்ரஷ் வச்சு ஸ்மூத் பண்ணோம்னா அது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மூத் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்மூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். மாஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் இங்கே ஆன் பண்ணிங்கன்னா இந்த பக்கமும் ஆன் ஆகிடும். ஓகேவா? மாஸ்க்லேயே இங்கே வந்துட்டு ரெண்டு மாஸ்க் இருக்கும். ஒன்று வந்துட்டு மாஸ்க்கு, இன்னொன்று வந்து செல் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த மாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ அது மாதிரி நார்மலாக பெண்ணில் எப்படி வரையணுமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்துட்டு இன்வெர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மேலே இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் இன்வெர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னா இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாஸ்க்குன்ற ஆப்ஷன் எதுக்கு ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம கிளே ப்ரஷ்ஷுக்கு போயிடலாம்.
ஓகேவா? லேபிரேஷன் போயிட்டு இப்போ அந்த மாஸ்க் பண்ண ஏரியா இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட ப்ரஷ்ஷு ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் மட்டும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு மாஸ்க் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்துட்டு நம்ம மாஸ்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மறுபடியும் இப்போ நம்ம இதை வந்துட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு கிளியர் அப்படின்றதுல இதை கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கே பக்கத்தில் வந்துட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, பிளர் கொடுத்தோன்னா அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஓகேவா? ஷார்பன் பண்ணோன்னா அது இன்னும் ஷார்ப் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். இது ஓகே, இவ்வளோதான். மீதி இதெல்லாம் பற்றி நம்ம வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். பேசிக்காக இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ வந்துட்டு செல் மாஸ்க். இப்போ நீங்கள் செல் மாஸ்க் அப்படின்னு இதை ஆன் பண்ண உடனே இந்த பக்கம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேவா? அதில் வந்துட்டு லேசோ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த லேசோ வந்து ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இந்த லேசர் டூல் அந்த ஃபோட்டோஷாப்பில் எப்படி கட் பண்ண யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இதில். இப்போ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணோம்னா அந்த ஏரியாவை மாஸ்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாலிகான் நம்ம அந்த ஃபோட்டோஷாப்பில் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதெல்லாம். அதே மாதிரி இந்த லைனு, ஓகேவா, லைனு சேம், இந்த ரெக்டாங்கிள், எக்லிப்ஸு நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும். இப்போ அதே மாதிரி இப்போ இதை வந்துட்டு நம்ம மாஸ்க் பண்ணிட்டோம். இங்கே இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா இப்போ இந்த கீழே அன்மாஸ்க்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே இது கொடுத்தோம்னா அன்மாஸ்க் ஆகிடும். ஓகேவா? அந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு அன்மாஸ்க் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்துட்டு மாஸ்க்கு பண்ணி, ஓகேவா, இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். பெயிண்ட்லாம் பற்றி அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? ஃப்ளாட்டன் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ளே எடுத்து இது கொஞ்சம் பில் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃப்ளாட்டன் போகும். ஃப்ளாட்டன் ப்ரஷ், இந்த ஃப்ளாட்டன் ப்ரஷ் போனதும் இந்த ஃப்ளாட்டன் என்ன பண்ணோம்னா அந்த இடத்த வந்துட்டு ஃப்ளாட் பண்ணும். இன்டென்சிட்டி அதிகம் பண்ணிப்போம். அவ்வளோவா தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இங்கே இந்த ஷேர் சிம்பிள் பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, படிக்கட் மாதிரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு மல்டி ரெசல்யூஷன் ஒன்று காட்டுதா. இதை வந்துட்டு நீங்கள் சப்டிவைட் கொடுத்துக்கோங்க. சப்டிவைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு பாலிகான்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டென்சராக, இன்னும் நீங்கள் மைன்யூட்டாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃப்ளாட்டன் போகும். இப்போ ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? இது மாதிரி தான் ஃப்ளாட்டன். சேம் பிளானரும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ஸ்க்ரீஸ்ன்றது ஒரு மாதிரி லைன் போடுவோம்ல, நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம்ல, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிஞ்ச். இந்த பிஞ்சுன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குல்ல, இப்போ இந்த லைனை வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு எட்ஜு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பிஞ்ச் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த பிஞ்ச். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிம்மு, ஸ்ப்ளிட்டு, ப்ரொஜெக்ட். இது மூணுமே ஏறக்குறைய வந்து நம்ம அந்த மாஸ்க் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஓகேவா? இப்போ நான் ட்ரிம் பண்ணோன்னா இப்போ ட்ரிம்முக்கு போனோம்னாலும் நீங்கள் அதே மாதிரியே தான் செல் மாஸ்கில் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிளாக இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வந்துட்டு வேணாம், கீழே இருக்க ஏரியா வந்துட்டு வேணாம் அப்படின்னா இந்த ட்ரிம் ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரிம் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்ப்ளிட்டுன்றது என்னன்னா இப்போ அதே மாதிரி தான் சேம் ஆப்ஷன்ஸ் தான் இது காட்டும். இதை வந்துட்டு நம்ம பாதியை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஏரியாவை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷன் வச்சு இப்போ நம்ம பாதி. ஓகேவா? இப்போ இந்த ஏரியாவை ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டாக மாறிடும்.
ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஸ்ப்ளிட். இப்போ ப்ரொஜெக்ட்ன்றது வந்துட்டு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்துட்டு அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேவா? லேயர்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து பேக் வந்துடுவோம் கொஞ்சம். வந்துட்டு இப்போ வந்து இந்த லேயர் இருக்குல்ல, லேயரும் க்ளே ப்ரஷ் மாதிரி தான். ஆனால் இது என்னன்னா ஒரு லேயரா ஆட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேட்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு இடத்த மட்டும் லைட்டாக பல்ஜ் பண்ணணும், கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வச்சு இப்படி ஒரு ஏரியாவை பல்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதில் இந்த இன்ஃப்ளேட் டூலை வச்சு இப்போ நம்ம சப்ராக்டில் கொடுத்துட்டு இப்போ இந்த கண்ணுக்கெல்லாம் வந்துட்டு ஐ சாக்கெட்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது பாருங்க, இது மாதிரி பண்ணிட்டு ஸ்மூத் பண்ணிட்டோம்னா இது மாதிரி இதில் தான் வந்துட்டு கண்ணெல்லாம் இன்சர்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இந்த டூல்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயினான டூல் கிஸ்மோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கிஸ்மோ பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியரை டெலிட் பண்ணிடணும். ஓகேவா? டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பியர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுத்துட்டு பிரிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த கிஸ்மோ எதுக்காக யூஸ் ஆகும்னா, நம்ம இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அதை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கிஸ்மோன்ற டூல். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த நீல கலர் ஸ்கொயர் இருக்குல்ல, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்கிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எல்லோ கலரில் இருக்குல்ல, இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாக்கிக்கலாம், அதே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். ஓகேவா? இதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரோஸ்லாம் இருக்குல்ல, 3 சைடும் 3 ஆக்சஸ்லேயும் ஆரோஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் ஆரோவை நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த பக்கம் அந்த ஆக்சிஸ் இருக்கோ அந்த பக்கம் உங்களால் அந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே அதுக்குள்ளார ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எந்த பக்கம் வரணுமோ அதை மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ஆக்சிஸ் வேணுமோ அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் இந்த டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த டாட்ஸ் எதுக்குன்னா, இப்போ இந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்டை ஸ்ட்ரெச் பண்ணிடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு எந்த பக்கம் அந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த கிஸ்மோ வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு 2 ஆப்ஜெக்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த ஷேர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு இன்னொரு ஸ்பியரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேலிட் கொடுத்துட்டு இந்த ஸ்பியரை வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் மேலே. ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம மர்ஜ் பண்ணணும். எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்னா, இப்போ அந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும் அந்த ஒயர். இப்போ இந்த ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாயின் ஆகிருக்க மாதிரி தெரியுதா? ஓகேவா? ஆனால் நம்ம இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக வராது. இப்போ நீங்கள் ஸ்மூத் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக வச்சு நீங்கள் ஸ்மூத் பண்ணிங்கன்னா தெரியும், அப்பயும் அந்த லைன்ஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. தெரியுதா?
அந்த லைன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ இங்கே கீழே பாக்ஸ் ஹோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ இங்கே இல்லைன்னா இங்கே மேலே இந்த ஷேர் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா மல்டி டெஸ்க் பக்கத்தில் பாக்ஸ் ஹோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த ரிசொல்யூஷன் அப்படி இருக்குல்ல, ரெசல்யூஷனை வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரீமேஷ் கொடுத்தோன்னா இப்போ இது வந்துட்டு ஜாயின் ஆகிடும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். வந்துடுச்சா? இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்மூத் கொடுத்தோன்னா இப்போ அந்த லைன்ஸ் தெரியல பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஸ்பேர் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இன்னொரு ஸ்பேர் ஆட் பண்ணிட்டு வேல்யூ கொடுத்துட்டு டிஸ்மோ போயிட்டு மறுபடியும் இந்த ஸ்பியரை வந்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணுறோம். சின்னது பண்ணி அதை வந்துட்டு இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல இந்த ஸ்பியரை வந்துட்டு இந்த ஸ்பியரில் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளார இங்கே ஒரு ஸ்பியர் ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை வந்துட்டு இந்த ஸ்பியர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த ஷேர் சிம்பிள்குள்ளே போயிட்டு மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஆப்ஜெக்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு இந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸை செக் கொடுத்துட்டு இங்கே மேலே பூலியன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பூலியனை கொடுத்தீங்கன்னா இந்த பூலியன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி சப்ராக்ட் ஆகிடும். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை சப்ராக்ட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? திஸ் இஸ் த பேசிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இதில் நிறைய ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பியரை ப்ளஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பாக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம்ல, இதை வந்துட்டு இந்த சென்டர் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்குல்ல இதை வேலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணுறதுனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, மீதி எல்லாத்தையும் பற்றி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம், பார்ட் 2ல். ஏன்னா ஒரு வீடியோவே லென்த்தாக போச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா இந்த ப்ரிமிட்டிவ்ஸில் இருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த ரைட் சைடு டாப் கார்னர் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.